ஓகே, டெர்னரி ஆப்ரேட்டர் பத்தி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏஜ் அப்படின்ற வேரியபிளுக்கு 19 அப்படின்னு சொல்லி வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி ஏஜ் வந்து 18ஓட அதிகமாக இருக்கு அப்படின்னா யூ ஆர் அன் அடல்ட் அப்படின்னாலும், 18க்கு கம்மியாக இருக்கு அப்படின்னாலும் யூ ஆர் அ கிட் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி ஒரு கண்டிஷனை நம்ம செக் பண்றத எப்படி ஒரு டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, டெர்னரி ஆப்ரேட்டர்ல இப்போ இங்க ஃபர்ஸ்ட் ஏஜ் இஸ் கிரேட்டர் தென் 18 அப்படின்னு சொல்லி கண்டிஷனை செக் பண்றேன். இப்போ இந்த கண்டிஷன், இந்த கொஸ்டின் மார்க் இருக்கு இல்லையா, இங்க வந்து ட்ரூவா அப்படின்னு செக் பண்ணணும். இப்போ ஏஜ் இஸ் கிரேட்டர் தென் 18 அப்படின்றது ட்ரூவா இருக்கு அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணும், யூ ஆர் அன் அடல்ட் அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லை, அது ஃபால்ஸ் அப்படின்னா எனக்கு நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் யூ ஆர் அ கிட் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணும். இந்த பேசிஸ்ல தான் ஒர்க் ஆகும். இப்போ நான் ரன் பண்றேன் அப்படின்னா யூ ஆர் அ கிட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஏன் அப்படின்னா ஏஜ்ன்றது 18ஓட கம்மியா இருக்கு. அதாவது இது ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஃபால்ஸ்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை, ஃபால்ஸ்ன்ற கண்டிஷன்னால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை அவாய்ட் பண்ணிட்டு எனக்கு யூ ஆர் அ கிட் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது. இன்கேஸ் நான் இப்போ இங்க 19 அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன்னா யூ ஆர் அன் அடல்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகே, என்னால் டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி மல்டிபிள் கண்டிஷன்ஸையும் என்னால் செக் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்க என்ன பண்றேன், ஏஜ் இஸ் கிரேட்டர் தேன் 18 அப்படி இருக்கு அப்படின்னா ஓகே யூ கேன் கோ அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ண சொல்றேன். அதே டைம் ஸ்டாப்ன்ற வேரியபிளை ஃபால்ஸ் பண்ண சொல்லிடுறேன். அதாவதுனா நான் போகலாம் அப்படின்னா எனக்கு ஸ்டாப் வந்து ஃபால்ஸா இருக்கணும், அப்பதான் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் ஸ்டாப் அப்படின்றத ஃபால்ஸும் பண்ணிடுறேன். அதே டைம் இப்போ வந்து எனக்கு 18க்கு கம்மியா இருந்ததுன்னா சாரி யூ கான்ட் கோ அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ ஸ்டாப்ன்ற வேரியபிளை ட்ரூ பண்ண முடியும். ஸோ இப்படி மல்டிபிள் கண்டிஷன்ஸையும் ஒரே டைம்ல என்னால டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி செக் பண்ண முடியும். இப்போ ரன் பண்றேன் அப்படின்னா சாரி யூ கான்ட் கோ அப்படின்னு சொல்லி நமக்கு வந்திருக்கு. இப்போதைக்கு எனக்கு ஸ்டாப்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவோம்னா console.log of stop அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இப்போ நான் இதை கன்சோல்ல ரன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் ரன் பண்றேன் அப்படின்னா சாரி யூ கான்ட் கோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் வந்து எனக்கு இப்போ ட்ரூவா இருக்கு. பட் இன்கேஸ் நான் இங்க 15 அப்படின்னு இருக்கிறத ரிமூவ் பண்ணிட்டு 19 இப்படி சொல்லிட்டு இப்போ ரன் பண்றேன் அப்படின்னா ஓகே யூ கேன் கோ அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸ்டாப் அப்படின்ற வேரியபிள் வந்து ஃபால்ஸ் கண்டிஷன்ஸ்ல நமக்கு போயிடும். ஓகே, ஒரு ஒன் மோர் எக்ஸாம்பிள்ல நம்ம டெர்னரி ஆப்ரேட்டர் பத்தி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபர்ஸ்ட் செக் அப்படின்றதுல ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன், செகண்ட் செக்லயும் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். பட் இந்த ஆக்சஸ் அப்படின்ற வேரியபிள்ல என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் செக் அப்படின்றது ட்ரூவா இருந்தது அப்படின்னா ஆக்சஸ் டினைடு அப்படின்னு சொல்லி வர சொல்றேன். பட் இங்க ஃபர்ஸ்ட் செக்ன்றது ஃபால்ஸ் இருக்கு. ஸோ ஆக்சஸ் டினைடுக்கு போகாது, எல்ஸ் பார்ட்டுக்கு செகண்ட் செக் போகும். இங்க செகண்ட் செக் ட்ரூவா இருந்ததுன்னா ஆக்சஸ் டினைட்னு வச்சிருக்கேன். இங்க செகண்ட் செக்கும் ஃபால்ஸ் இருக்கிறதுனால ஆக்சஸ் டினைடுக்கு இல்லாம இங்க வந்து பெர்மிஷன் கிராண்டட் அப்படின்னு சொல்லி வரணும். அதாவது நான் ஆக்சஸை பிரிண்ட் பண்ணி பாக்குறேன் அப்படின்னா எனக்கு பெர்மிஷன் கிராண்டட் அப்படின்னு சொல்லி எக்ஸிக்யூட் ஆகணும். இப்போ நமக்கு எப்படி எவாலுவேட் ஆகுதுன்னா console.log of இப்போ ரன் பண்ணா எனக்கு permission granted அப்படின்னு சொல்லி வரும். That's all about ternary operator.